இந்த கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு பயம் வருது இல்ல. எத்தனை பேர் வீட்டுல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, எங்கேயுமே பிளட் கிளாட் ஆகக்கூடாது. ஒரே மருந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் ரெகுலரா எடுத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுல தைமோக்வைன் ஒன்று இருக்கு. தைமோக்வைன் பிளட் கிளாட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ண, இருதய ரத்த குழாய்களை கிளாட் ஆகாம அடைக்காம இருக்கிறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாமா இல்ல டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஆக்சுவலி 1 கிராம் 2 கிராம் ஓகே. இது வந்துட்டு ஆயிலா அப்ளை பண்ணிக்குவாங்க நிறைய பேர், ஆயிலா குடிப்பாங்க 1 ml அந்த மாதிரி. நான் சொல்லுவேன் கருஞ்சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணிட்டு, சும்மா சுகர் பேஷண்ட்ஸா இருந்தாலும் வெந்தயம் எடுத்துக்கலாம். ஸோ கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம். கருஞ்சீரகம் வெந்தயம் 100 கிராம்னா ஓமம் வந்து ஒரு 50 கிராம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு என் ரூம்ல, என் பெட்ரூம்ல தண்ணி பக்கத்துல இருக்கும். நைட் தூங்க போகும்போது சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் விதை சைஸ்க்கு எடுத்தா போதும். சும்மா ஒரு ஸ்பூன்ல எடுத்து அந்த எட்ஜை மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு தூங்கிடும். ஸோ எனக்கு வந்து விட்டமின் டி, இது மெலனின் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கனால இது கருப்பு கலர்ல இருக்கும். ஆப்வியஸா விட்டமின் டி எனக்கு நியூட்ரலைஸ் பண்ணுது, போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. எல்லா கிளாண்ட் யோசிச்சு பாருங்களேன், தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், மேமரி கிளாண்ட். ஸோ மார்பக புற்றுநோய் வராது, எனி கேன்சர். இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஆண்களுக்கு குறிப்பா ஹார்ட் அட்டாக்ன்றது ரொம்ப அதிகமா பாக்குறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என் கணவருக்கு இப்படி ஆகுமா, என் மகனுக்கு இப்படி ஆகுமா, ரொம்ப சின்ன சின்ன வயசுல மாரடைப்புகள். பாத்தீங்கன்னா அவங்க ரத்த குழாய்கள் ஃபுல்லா அவங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க, ஹார்ட்டை கேர் பண்ணல, சிம்டம்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இருதயத்துல இருந்த எல்லா பிளட் வெசல்ஸ்லயும் பிளட் கிளாட் ஆயிருந்துச்சு. அது கொரோனாக்கு அப்புறமா இல்ல எதுக்கு அப்புறம் இந்த ஊசி போட்டனா அந்த ஊசி போட்டனா, இந்த பயமே வேணாம். கருஞ்சீரகம் ரெகுலரா எடுத்தவங்களுக்கு ஆன்டி கொயாகுலன்ட் ப்ராப்பர்ட்டி இது அளவுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பிளட் கிளாட் ஆகாம பிளட் தின் ஆகும். இதுக்கு தைமோக்வைன் இருதய ரத்த குழாய்களை போய் அப்படி கிளீன் பண்ணி விட்டு வந்துடும், போய் எல்லா பிளட்ஸும் கழுவி விட்டு வந்துடும். இந்த கருஞ்சீரகம் வந்து எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா குறைச்சு டிஜிஎல் குறைச்சு நம்ம உடம்புல ஹெச்டிஎல் கூட்டுது. அப்ப இந்த டயட்ல இருக்கவங்க கூட அதெல்லாம் எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி விஷயம் அதுல இருக்கு. வெயிட் குறைக்கிறதுக்கு பெஸ்ட் மெடிசன்ல. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் சாப்பிட்டா எக்ஸஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஃபேட் லிவர்ல இருக்கிற கொழுப்பை அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி எடுத்துரும். நம்ம தொப்பை இருக்காது. நைட்ல நீங்க ரெகுலரா கருஞ்சீரகம் எடுத்தீங்கன்னா வயிறு ஃபிளாட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு மட்டும் இல்ல, இது வந்து மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அருமருந்துன்னு வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச இதை நான் ரொம்ப லவ் பண்ற விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து கிளினிக்கு நிறைய பசங்க வருவாங்க, காலேஜ் பசங்க, ஒரு 28 வயசு 30 வயசு, அக்கா சுகருக்கு அப்படிவாங்க. இப்ப இருந்தே மருந்து சாப்பிடுவோம். ஹோமியோல நாங்க வந்துட்டு நவாப்பழம், சிறு குறிஞ்சான் கீரை, கோவக்காய், காட்டுப்பருத்தி இப்படிதான் மருந்தா கொடுப்போம். பட் இருந்தா கூட அதை எடுத்துக்கணும்னா கூட நான் சுகர் பேஷண்ட் அதை எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கவலையா வருவாங்களா. எனக்கு வந்து அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை, இந்த டிப்ஸ் சொல்றேன். நான் வந்து ஜென்ரல் எல்லாருக்குமே 5 கொய்யா இலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், ஆவாரம் பூ 5. ஆவாரம் பூ கிடைக்கலாம், நாட்டு மருந்துக்குள்ள ஆவாரம் பொடி கிடைக்கும், கொய்யா இலையுமே பொடியா கிடைக்கும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் வந்து வடிகட்டி கொய்யா இலை கஷாயம் காலை வெறும் வயிற்றுல 48 நாள் குடிங்க. சுகர் இல்லாம போயிடும். நைட்ல இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்வேன். ஆக்சுவலி எத்தனை வெளிநாடுகள்ல இருந்து இங்க இருந்து கொய்யா இலை காய வச்சு ஃபாரினுக்கு ஒய்ஃப்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. அங்கிருந்து வருவாங்க, நான் அதை குடிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு திருப்பி சுகரே வரல, 10 வருஷமா நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு சொல்லும் போது எனக்கு மருந்து கொடுத்து ஒரு வியாதியை குணம் பண்றதை விட நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல நான் தீர்வு கொடுக்கறது ஏன் இவ்வளோ எனக்கு ஒரு விஷயமா இருக்குன்னா, ஏன் நம்மளை சுத்தி எல்லா வரங்களும் நம்ம கிட்ட இருக்கு, அறியாமை என்ற இருள் இருக்கு.